இன்னும் 2 நாளில் சிவராத்திரி வரப்போகிறது. நிறைய பேர் சிவராத்திரிக்கு உபவாசம் இருந்து ராத்திரி கண்ணு முழிப்பா. உபவாசம் இருக்கிறவான் சக்கரவள்ளி கிழங்கு ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துப்பா. சக்கரவள்ளி கிழங்கு மேலே வெல்லம் தூவி இதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்துக்கிறது வழக்கம். நான் இன்றைக்கி ஒரு விரத் ரெசிபியாக சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வாவை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்குல சிலது வந்து ப்ரௌனாக இருக்கும், சிலது பிங்காக இருக்கும். இதெல்லாம் மண் வகையை பொறுத்தது. சக்கரவள்ளி கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு இதை சாப் பண்ணி 15 மினிட்ஸ் ஸ்டீம் குக் பண்ணணும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். ஆற விட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் ஹல்வா நல்ல கன்சிஸ்டன்சி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு மெஷர் ஆஃப் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டுக்கு நான் வந்து 1/2 மெஷர் ஆஃப் வெல்லம் எடுத்துன்னு இருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம தண்ணியில் கரைய விட்டால் போதுமானது. இப்போது இந்த கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துட்டு இந்த மேஷ் பண்ண சக்கரவள்ளி கிழங்கையும் எடுத்து நல்லா நம்ம குக் பண்ணணும். கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா இது சுருளை வதக்கணும். இதில் நிறைய தண்ணி பசை இருக்கும் இதில். அதனால் வந்து இது தண்ணி அம்சம்லாம் போகிற வரைக்கும் இதை குக் பண்ணணும். நடுநடுவில் நம்ம நெய்யை விட்டு நம்ம இது வந்து சுருளை கலரணும். அது இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஹீட்டில் கை விடாதைக்கு நம்ம கலரணும். நான் மொத்தமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து நெய்யே விட்டுருக்கேன். இதெல்லாம் தண்ணி அம்சமெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாதைக்கு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு இதில் வந்து வறுத்த முந்திரி பருப்பையும் போட்டு நம்ம சர்வ் பண்ணாக்க நமக்கு ஒரு சூப்பரான ஒரு விரத் ரெசிபி நமக்கு ரெடி. நமக்கு